80, 90களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி வந்து தெரியும். இது வந்து உள்ள நிறைய பால்ஸ் இருக்கும். அதை ஒரே இடத்துல வந்து ஸ்டேபிள் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டிஸ் முதல்ல வந்து பிளாஸ்டிக்ல வந்துட்டு இருந்துச்சு நம்மலாம் சின்னவங்களா இருக்கும்போது. இப்போ அழகா குண்டன்ல கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கட் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்னால குழந்தைங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகாமல் அதே இடத்துல வந்து நிலைப்பட்டு இருக்கும். ஸோ அப்படியான நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும் பொழுது, நீங்களும் பண்ணும் பொழுது கண்டிப்பாக குழந்தைங்க ஃபோனை தேடி போக மாட்டாங்க. குழந்தைங்க ஃபோனை தேடி போகிறாங்கன்னா நாமளும் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே.